I'm taking you back to 1987. Okay, 1987 வேர்ல்ட் கப். எங்க அப்பா எல்லாம் என்ன வந்து எப்படி வளர்த்தாருன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் ரத்தத்திலே வளர்த்தாரு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆனா கூட அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நானும் அதே மாதிரி தான். எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா பெப் ரிச்சர்ட்ஸ். 1987ல இங்கிலாண்டோட ஜெயிச்சே ஆகணும். 270. எனக்கு அப்ப 10 வயசு. பார்த்துனே இருக்கேன், பியூட்டிஃபுல்லா அடிச்சு 147 for 2 போயிட்டாங்க. இந்த எடி எம்மிங்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எடி எம்மிங்ஸ் ஸ்வீப் அடிக்க போய் போல்ட் ஆயிடுவாரு. 2 6 அடிச்சிருப்பாரு. எனக்கு அப்ப 10 வயசு. எங்க வீட்டுல டிவி கூட கிடையாது. ஒரு டாக்டர் வீட்டுல போய் பார்ப்போம், கூட்டமா எல்லாரும் பார்ப்போம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ஏன்னா அப்பயே எனக்கு எல்லா பிளேயரையும் தெரியும். அவுட் ஆன உடனே என்ன சொல்றேன் நானு, முட்டாள் எப்படி அவுட் ஆறான் பாரு, அறிவு கட்டவன் இவனெல்லாம் ஒரு கேப்டன். அந்த கோவத்துல 10 வயசுல எல்லாரும் முன்னாடியும் பலார்னு எங்க அப்பா வந்து என்ன கண்ணத்துல அரைஞ்சாரு. எல்லாரும் முன்னாடியும். அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆடி இருக்காரு. எத்தனை பேர் அவரோட தவம் கிடக்குறாங்க அவங்க பாக்குறதுக்கு. நீ வந்து ஒரு எதுக்குமே இல்லாம இன்னொருத்தர் வீட்டுல வந்துட்டு டிவி பாக்குற நிலைமையில இருக்க. உனக்கு நீ வந்து வாழ்க்கையில முன்னுக்கு இருக்கணும்னா அவரோட நின்னு வேலை செய்யற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. ஒரு 10 வயசு பையனை வெக்கமா இல்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. நீ ஒரு சரியான இதா இருந்தா இதை நீ மனசுல வச்சுக்கோ, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டு. அவருக்கு சரிசமமா நின்னு அதுக்கப்புறம் அவர் பேசுற தகுதி உனக்கு இருக்கான்னு சொல்லினாரு. அன்பார்ச்சுனேட்லி எங்க அப்பா உயிரோட இல்ல. ரிச்சர்ட்ஸோட நான் வேலை செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒருத்தர் இன்டர்நேஷனல்